இலக்கிய சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் வித்தியாசமான விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இலக்கியாவுக்கு பார்த்திங்கன்னா கௌதம் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம சாயில் டெஸ்ட்டில் பாஸ் ஆன சந்தோஷத்தில் பில்டிங்குடைய பிளானை பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதை நம்ம இலக்கியாவுக்கு தான் ஃபஸ்ட்டு காட்டணும். இதுதான் நம்மளுடைய வீட்டுடைய பிளானு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்பொழுது பயங்கரமான சந்தோஷமாயிடுறாங்க இலக்கியா. எப்படியோ எத்தனையோ ஒரு போராட்டத்துக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த சாயில் டெஸ்ட்டில் நாம் பாஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சந்தோஷத்தை அடக்கவே முடியலைங்க. 2 பேரும் பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சி ஒரே ரொமான்ஸை அடித்து தள்ளுறாங்கன்னு தாங்க சொல்லணும். காதலைனா இப்படி தாங்க இருக்கணும். கல்யாணம் ஆன பிறகு கணவன் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கமும் இருந்தால் அதில் என்னங்க ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய அன்பு மட்டும்தாங்க காரணம்னு சொல்லுவேன். சரி வாங்க, இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இலக்கியா சரி ஓகேங்க, எனக்கும் வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நானும் வேலைக்கு கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் வேலைக்காக சர்வர் வேலைக்காக ரெடி ஆகிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு தன்னுடைய வேலையை வழக்கம் போலவே செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சக்தி ஒன்று உள்ளே வருதுங்க. அது வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம அஞ்சலி தாங்க. ஓ, எனக்கே நீ ஆப்பு வைக்க பார்க்குறியா, கார்த்திக்கிட்ட எண்ணெயை கொடுத்து என்ன வீட்டில் மாட்ட வைக்க பார்க்குறியா, உனக்கு இதுக்கு மேலேயும் ஒரு விஷயத்தை தரப்போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பார்த்திங்க அப்படின்னா தான் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கே பயங்கரமாக ஒரு பிரச்சனை உருவாக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. உள்ளே போயிட்டு சர்வர் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை நக்கலாக கை தட்டி கூப்பிட்றாங்க. இதை பார்த்த உடனே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் ஒரு மாதிரியாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஓ, நீ சர்வராக இருந்துக்கிட்டு ஒரு கஸ்டமரை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவியா, உன் ஓனர்கிட்டே நான் சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனரை கூப்பிட்டு என்ன சார் உங்களுடைய சர்வர் எனக்கு மரியாதையை தர மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக கோபமாயிடுறாங்க நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டையும் ஓனரு. என்னம்மா வேலைக்காக அத்தனை கெஞ்சினா இப்போ இந்த மாதிரி பண்ணுறியா, இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்னா உன்னை இங்கே வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஓனரு. அப்படிலாம் இல்லை சார், இவங்களுக்கு மரியாதை தான் கொடுத்தேன், இவங்க தான் சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இலக்கியா.